மக்களே, உங்களுக்கு எல்பிஜி, பிஎன்ஜி, சிஎன்ஜி, எல்என்ஜி இந்த நான்குலையும் என்னென்ன வித்தியாசங்கள், இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 4 எல்பிஜி, பிஎன்ஜி, சிஎன்ஜி மற்றும் எல்என்ஜி இது போன்ற 4 பெயர்களை கேட்டவுடன் பலருக்கும் குழப்பமாக இருக்கும். அது என்ன இந்த 4 பெயர்கள், இது என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் என்று மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்தில் எரிவாயு சமையலறைக்கு மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை. நம் வீடுகள், வாகனங்கள் மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் என தற்போது அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த 4 அதாவது எல்பிஜி, பிஎன்ஜி, சிஎன்ஜி மற்றும் எல்என்ஜி போன்ற பெயர்களை கேட்டவுடன் பலருக்கும் குழப்பமாக இருக்கிறது. இவற்றுக்கு இடையே உள்ள வித்தியாசம், எந்த எரிவாயு எதற்கு சிறந்தது என்று மக்கள் குழம்புகிறார்கள். உண்மையில் இந்த 4 வாயுக்களும் ஒரே ஆற்றல் குடும்பத்தை சேர்ந்தவை. ஆனால் அவற்றின் பயன்பாடு, சேமிப்பு மற்றும் விநியோக முறைகள் வேறுபட்டவை. இது பற்றி இந்த பதிவில் இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மாறி வரும் இந்த ஆற்றல் யுகத்தில் இந்தியாவும் படிப்படியாக தூய்மையான மற்றும் திறமையான எரிபொருட்களை நோக்கி நகர்கிறது என்றே சொல்ல வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் இந்த எரிவாயுவை வெறும் தகவலுக்காக மட்டும் புரிந்து கொள்வதை விட தற்போது அது அவசியமாக்கிவிட்டது. ஏனெனில் வரும் காலங்களில் இந்த எரிவாயு உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் செலவுகள் இரண்டையும் தீர்மானிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரி, எல்பிஜி என்றால் என்ன, எங்கு பயன்படுத்தப்படுகிறது? திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு அதாவது எல்பிஜி என்பது உங்கள் வீட்டு சிலிண்டரில் பயன்படுத்தும் பொதுவான எரிவாயு ஆகும். இந்த எரிவாயு புரோபேன் மற்றும் பியூட்டேன் ஆகியவற்றின் கலவையாகும். மேலும் இது அழுத்தத்தின் கீழ் திரவ வடிவில் வைக்கப்படுகிறது. இதனால் எல்பிஜியின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அதை எங்கும் எளிதாக கொண்டு செல்ல முடியும். இதனால்தான் இது கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை மிகவும் பிரபலமாக பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயுவாக உள்ளது. இருப்பினும் இதற்காக சிலிண்டர்களை மாற்றுவதில் உள்ள சிரமம் மற்றும் சேமிப்பு கட்டுப்பாடுகள் போன்ற சிக்கல்களும் இதில் உள்ளது. மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிஎன்ஜி என்றால் என்ன, ஏன் பிரபலமாகி வருகிறது? அதாவது குழாய் வழி இயற்கை எரிவாயு. பிஎன்ஜி என்பது ஒரு குழாய் மூலம் நேரடியாக வீடுகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இதற்கு சிலிண்டர்கள் தேவையில்லை. மேலும் எரிவாயு விநியோகம் தொடர்ச்சியாக இருக்கும். பிஎன்ஜியின் மிகப்பெரிய நன்மை அதன் வசதி மற்றும் பாதுகாப்பு ஆகும். எரிவாயு தீர்ந்துவிடும் என்ற அச்சம் இல்லை. மேலும் கசிவு ஏற்படும் அபாயமும் இல்லை. இதற்கு குறைவுதான். இதனால்தான் பெரிய நகரங்களில் எல்பிஜிக்கு பதிலாக பிஎன்ஜி பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. சரி, சிஎன்ஜி என்றால் என்ன, எங்கு பயன்படுத்தப்படுகிறது? அதாவது அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு சிஎன்ஜி என்பது முக்கியமாக வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இது அதிக அழுத்தத்தில் சேமிக்கப்படுகிறது. மேலும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மலிவான மற்றும் தூய்மையான மாற்றாக இது கருதப்படுகிறது. சரி, இதில் சிஎன்ஜியில் இயங்கும் வாகனங்கள் குறைந்த மாசுபாட்டை ஏற்படுத்துவதோடு அதிக மைலேஜையும் தருகிறது. இதனால்தான் இந்தியாவில் போக்குவரத்து மற்றும் தனியார் வாகனங்களில் இதன் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருகிறது. மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்என்ஜி என்றால் என்ன, அது ஏன் மிகவும் மேம்பட்டது? திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எல்பிஎன்ஜி என்பது மிக குறைந்த வெப்பநிலையில் திரவமாக மாற்றப்படும் ஒரு வகை இயற்கை எரிவாயு ஆகும். இது வாயுவின் கன அளவை
வெகுவாக குறைத்து நீண்ட தூரங்களுக்கு கொண்டு செல்வதை எளிதாக்குகிறது. இதனால் எல்என்ஜி பெரிய தொழிற்சாலைகள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இது அதிக செயல்திறன் மிக்க மற்றும் குறைந்த மாசுபாட்டை ஏற்படுத்தும் எரிபொருளாக இருப்பதால் ஆற்றலின் எதிர்காலமாக கருதப்படுகிறது. அதே சமயம் முக்கிய வேறுபாடு என்னவென்றால், எளிமையாக சொன்னால் எல்பிஜி சிலிண்டர்களில் வருகிறது, பிஎன்ஜி குழாய்கள் மூலம் வீடுகளுக்கு செல்கிறது, சிஎன்ஜி வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் எல்என்ஜி பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த நான்கிற்கும் இடையிலான மிகப்பெரிய வேறுபாடு அவற்றின் சேமிப்பு மற்றும் பயன்பாடே ஆகும். ஆகையால் எல்பிஜி மற்றும் பிஎன்ஜி வீட்டு தேவைகளுக்கானதாக இருக்கும் நிலையில், சிஎன்ஜி மற்றும் எல்என்ஜி ஆகியவை பெரிய அளவிலான போக்குவரத்து மற்றும் தொழில்துறையின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அதே சமயம் பாதுகாப்பை பொறுத்தவரை பிஎன்ஜி மற்றும் சிஎன்ஜி ஆகியவை பாதுகாப்பானவையாகும் என்று கருதப்படுகிறது. ஏனெனில் அவை காற்றை விட லேசானவை என்பதால் கசிவு ஏற்பட்டால் காற்றில் விரைவாக விரட்டிவிடும். ஆனால் எல்பிஜி காற்றை விட கனமானது என்பதால் அது தரையில் படிந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆகையால் வசதியை பொறுத்தவரை பிஎன்ஜி சிறந்தது. ஏனெனில் அதன் கட்டணமும் பயன்பாட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே போல் உங்களுக்கு இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். அதே சமயம் உங்கள் வீட்டில் என்ன சிலிண்டர் வச்சுருக்கீங்க, ஸோ உங்கள் சிலிண்டர் புக் பண்ணால் புக் ஆகுதா, எத்தனை நாள் கழித்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் சிலிண்டர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள்லாம் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிச்சிட்டே இருக்கோம். நாங்கள் புதிய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.